மார்க்க நெறியில் இருக்குன்னு தான் இது வச்சிருக்கிறதே. தயவு செய்து யார் சேர்ந்தாலும் சேர வர்றவங்க அதை ஒரு குறிக்கோளை வச்சா இங்கே வந்தால் எதுவும் மாமிசம் இறைச்சி கொடுக்காத தயவாக உங்களுக்கு பார்த்து தொட்டு கூட கேட்டுக்கிறேன். அங்கே நடத்துறதுக்கு அர்த்தம்லாம் போகிறோம். இங்கே சைவமாக நடத்தி உயிர் இறக்கத்தோடு நடக்கிறது போய் அங்கே உயிர் இறக்கம்லாம் கொண்டு சாப்பிட்டு வந்தால் நாங்கள் நடத்துனது பிறகு உங்களுக்கும் பலன் இல்லை. அதை முக்கியமாக மட்டும் சொல்லிடுறேன். ஆனால் இங்கே எப்படி சட்டங்கள் நடைமுறைகள் எப்படி இருக்கோ அதை நீங்கள் ஒத்துழைப்பாங்க. பெற்றோர்கள்லாம் இங்கே நடைமுறை என்ன சொல்லுவாங்களோ அடுத்த ஒரு கூட்டத்தில் சேர்ந்த பையன்கள் சொல்லுவாங்க. அந்த நடைமுறைப்படி நீங்களாம் அதை கையாளணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ குடித்த பையன் பெற்றோரை பார்க்கறதுக்கு இங்கே வந்து பிள்ளைகளை பார்க்க வர்றதோ இங்கே வந்து ஆடம்பரம் இது மாதிரி கட்ட வழக்கம் உள்ளவங்களாம் இங்கே உள்ளே விளையக்கூடாது. ஒரு சிகரெட்டு குடிக்கிறாரு, ஒரு சாராயம் குடிக்கிறாரு, இது மாதிரி ஆள்லாம் இங்கே உள்ளே வரக்கூடாது. பெற்றோர் வந்து அது மாதிரி ஆள் இங்கே வந்து பார்க்க வரக்கூடாது. தயவு செய்து அது மாதிரிலாம் கட்டுப்பாடு இங்கே நிறையா இருக்குது. ஆனால் இறக்கமும் நிறையா இருக்குது. இதுக்கு மேலே யார் இந்த உலகத்தில் வள்ளல் பெருமான் மேலே ஒரு தயவு இறக்கம் அங்கே இருக்காது. அடிப்படை யாரும் சொல்லலை. எந்த இனம், எந்த சாதி, எந்த மதம் இதெல்லாம் பார்த்து கூட சேர்ப்பாங்க. எந்த ஊர் எங்கெங்கேருந்து உள்ளாலும் சேர்க்குறாங்க. இறக்க அடிப்படையில் பெற்றோர்கள் தாயோ தந்து ரெண்டு பேர் இல்லாமல் ஒருத்தருக்குமே எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் முதலிடம். இங்கே அடுத்து சன்மார்க்க பிள்ளைகளுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு மாதிரிலாம் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே அரசாங்கத்தில் அனுப்புவாங்க. அவங்க எப்படி சேக்கணிக்கிறது வழிமுறை இருக்குது அந்த மாதிரி செய்வாங்க. அதை கையாள் மாதிரி அந்த வள்ளல் பெருமானுடைய நெறிமுறை இங்கே துறை இது வழி இது துணிவு நீ செய்ய முறை இது எனவே மொழிந்த மெய் துணைனார். அப்படின்னா எங்குரு தீமையும் என்னை தொடரா வகை கண்குளும் பகலும் மெய் காவல் செய்துவார். மெய்க்காவலர் மீது நடக்கும். இறைவனே வள்ளல் பெருமானே மெய்க்காவலர் வந்து பிள்ளைகளை காப்பார். நீங்கள் அந்த நெறியில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து நான் அன்பருக்கு மாவட்ட தலைவர் 2 வார்த்தை சொல்லுமாறு கேட்டு